மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் பாலுமேந்திரட்ட பல தடவை கேட்டிருக்கேன். அவருடைய மூன்றாம் பிறை அதெல்லாம் விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வீடும் சந்தியாராகம் தான். சந்தியாராகம் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை என்னாலே எடுக்க முடியாது பவான் சொல்லுவார். அதனால் பாலுமேந்திரா அவர் படத்தையே அவர் பெருமிதத்தோடு சொல்லிக்கினார்னு அர்த்தம் கிடையாது. எல்லா ஆர்ட் ஃபார்ம் மேலே எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வரும். இப்போ வந்து கதை சொல்கிறதுக்குள்ள கூட அப்படி வந்திருக்கு. நான் ஒரு 6 மாதம் ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு கதைலாம் சொல்லி. பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடிந்தே சொல்லவே இல்லை. அப்புறம் இதை வேற ஒரு வடிவமாக மாற்றினான்னு தோணும். அப்படி இலக்கிய நிகழ்வுகள்லேயே நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு சேர்ந்து, கலை இலக்கிய இரவு, முற்றம், ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள் என்னுடைய ஸ்டோரி டெல்லிங் பற்றி எழுதும்போது கேரளாவில் வந்து சதாசிவன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவர் டால்ஸ்டாயினுடைய கதை, தாஸ்தாவ்ஸ்கியுடைய கதையெல்லாம் 10,000 பேரை கூட்டி சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு சிபிஎம் ஆக்டிவிஸ்ட். அவர் கதா காலட்சேப் மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் போய் தாஸ்தாவ்ஸ்கி பற்றி, டால்ஸ்டாய் பற்றி பேசினார்னா இஎம்எஸ்கே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை மாதிரி 10 மடங்கு கூட்டம் வருமா. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பேர் சார் நீங்கள் பிக் பாஸில் வந்து ஒரு வாரத்தில் போயிட்டீங்களா, நீங்கள் தானான்னு கேட்பாங்க. சில பேர் சார் இன்னைக்கு கூட உங்கள் கதைகள் கேட்டேன் சார்வாங்க. சில பேர் ஒரு துக்கடா கேரக்டர் நடிச்சிருப்பேன், அந்த கேரக்டர் சொல்லி என்னை அடையாளம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உங்கள் கதைகள் படிச்சுக்கிறேன் சார், அது கொஞ்சம் ரேர். இவங்கெல்லாம் 10 பேருன்னா அது 2 பேர். இந்த கதையெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிடணும் அப்படின்னு உலகத்தில் நான் எந்த கதையும் படித்ததே இல்லை. அது கிடையாது, கான்சியஸாக நான் அப்படி இல்லை. ஒரு கதையை படிச்சுனே வருவேன். ஒரு 20 கதை படிக்கும்போது இந்த கதை சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ஸ்பேஸ்க்குது அப்படின்னு ஒரு கதையை செலக்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை அந்த கதையை மட்டும் 2வது தடவை படிக்கலாம். கதை சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேராச்சும் உங்கள் கதையை கேட்டுருந்தா தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 5 பேர் கூட கேட்கலாம், என்னடா நம்ம மான்னு ஒரு மைக் வச்சு ஒரு கேமரா வச்சு பேசினே இருக்கிறோம். இந்த தமிழ் சமூகம் இதை பற்றி கவலையே பட மாட்டேங்குது. என்ன மயிருக்கு நம்ம இவங்களுக்கு கதை சொல்லணும். காலம்லாம் இன்னும் மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வராதுண்டு, இன்னும் 10 வருஷம் நம்மளுடைய லைஃப்பில் எக்ஸ்டென்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 400-500 பெஸ்ட்டு கதைகளை தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு தொடர்ந்து எழுத்தாளராக வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு அறியப்பட்ட நிலைமையில் ஒரு கதை சொல்லியாக வந்து உருவாக்குறீங்க. எழுத்தில் ஒரு போதாமை இருக்குன்னு நினச்சி கதையை சொல்லியாக மாறுறீங்களா, இல்லை கதை சொல்லியாக நீங்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? என் எழுத்தில் ஒரு போதாமை இருக்கிறதா எனக்கு தெரியல. என் எழுத்து வந்து யாராலையும் எழுத முடியாத தி பெஸ்ட் அப்படின்னு நானே சொல்லுவேன். எல்லாருமே அப்படி சொல்ல முடியும். நான் ரொம்ப குறைவான கதைகள் எழுதிப்பேன். ஒரு 20-22 கதைகள் எழுதிப்பேன். அதில் ஒரு 6-7 கதை என்னை தவிர இது யாராலுமே எழுத முடியாதுன்னு பல இடங்களில் சொல்லி நான் திட்டுலாம் வாங்கிடுவேன். இவர் கதையை இவரே சொல்லலாம். ஒரு ஓவியர் வந்து நான் வரைஞ்சதில் இந்த ஓவியம் மாதிரி இன்னொருத்தரால் வரையவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபிலிம் டைரக்டர், நான் பாலுமேந்திரட்ட பல தடவை கேட்டிருக்கேன். அவருடைய மூன்றாம் பிறை அதெல்லாம் விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வீடும் சந்தியாராகம் தான். சந்தியாராகம் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை என்னாலே எடுக்க முடியாது பவான் சொல்லுவார். அதனால் பாலுமேந்திரா அவர் படத்தையே அவர் பெருமிதத்தோடு சொல்லிக்கினார்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் எழுதும்போது, ஒரு படைப்பாளிக்கு எழுதும்போது படைக்கும்போது இதான் நம்முடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தெரியும். அப்படி எனக்கு தெரியும். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னுடைய ரைட்டிங்க்கும் என்னுடைய ஸ்டோரி டெல்லிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு புது வடிவம்னு கூட எனக்கு தெரியாது. நான் வழக்கமாக நண்பர்கள்ட்ட கதை சொல்லி நிற்பேன். அதை மைக் வச்சு கதை சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் அது பெருவாரியான வாசகர்களுக்கு போச்சு. அந்த சமயத்தில் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் இந்த யூடியூப்பு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது உலகம் முழுக்க எடுத்துன்னு போய் சேர்த்துச்சு. இது எதுவுமே பர்பஸ் கிடையாது. இது எதுவுமே நாங்கள் திட்டமிட்டு செய்யலை. திட்டமிட்டு ஒரு சேனல் உருவாக்கல. அந்த சேனல் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கல. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், நான் இன்னும் இந்த யூடியூப் சேனலெல்லாம் 100 ரூபா கூட என் பாக்கெட்டில் பணம் ஏர்ன் பண்ணுது. எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியும். யார் வேணாலும் எடுத்துங்க, யார் வேணாலும் போட்டுங்கன்னு சொல்லுவேன். குறிப்பாக கபிலன்ட்ட, சுரேஷ்ட, சுருதி டிவியில் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி போச்சு அந்த கதை சொல்கிறது. அப்புறம் எல்லா ஆர்ட் ஃபார்ம் மேலேயும் எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வரும். இப்போ வந்து கதை சொல்கிறதுக்குள்ள கூட அப்படி வந்திருக்கு. நான் ஒரு 6 மாதம் ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு கதைலாம் சொல்லி. பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடிந்தே சொல்லவே இல்லை. அப்புறம் இதை வேற ஒரு வடிவமாக மாற்றினான்னு தோணும். அப்படி இலக்கிய நிகழ்வுகள்லேயே நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு சேர்ந்து, கலை இலக்கிய இரவு, முற்றம், புது புது வடிவங்களில் நாங்கள் பரிசித்து பார்ப்போம். அதே மாதிரி தான் எனக்கு ரைட்டிங்லேயும் கொஞ்சம் எழுதி பார்க்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் சொல்லி பார்க்கலாம். வேற ஒரு புது வடிவத்துக்கு கூட இப்போது போகலாம். அதுக்கான பாய்ச்சல் கூட இருக்கலாம். இந்த அமைதி என்பது ஒரு புது வடிவத்திற்கான பாய்ச்சலுக்காக பதுங்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கதை சொல்லியாக வந்து அதில் ஒரு இது இருக்குன்னு, அதனால் ஒரு முன்மாதிரின்னு ஒருத்தர் இருக்கலாம் வந்து
ஸோ ஒரு கதை சொல்லிய ஒரு முன்மாதிரினா யாரை சொல்லுவீங்க? கீரா கதை சொல்லுவார், கீரா பெரிய கதை சொல்லுன்னு சொல்லுவாங்களே, நான் கேட்டதே இல்லை. இப்போ கேள்விப்பட்டுக்கிறேன். நான் ஒரு யூடியூப்லேயோ அல்லது ஒரு இதுலேயோ கீரா கதை எப்படி சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள் என்னுடைய ஸ்டோரி டெல்லிங் பற்றி எழுதும்போது கேரளாவில் வந்து சதாசிவன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவர் டால்ஸ்டாயினுடைய கதை, தாஸ்தாவ்ஸ்கியுடைய கதையெல்லாம் 10,000 பேரை கூட்டி சொல்லியிருப்பார். அப்புறம் அவர் வந்து ஒரு சிபிஎம் ஆக்டிவிஸ்ட்டு. அவர் கதா காலட்சேப் மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் போய் தாஸ்தாவ்ஸ்கி பற்றி டால்ஸ்டாய் பற்றி பேசினார்னா இஎம்எஸ்க்கு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை மாதிரி 10 மடங்கு கூட்டம் வருமா. அதனால் ஒரு அரசியல் தலைவரை பேசுறதுக்கு முன்னாடி அவரை கதை சொல்ல வைப்பாங்க. அப்படி ஒரு மரபு கேரளாவில் இருக்குதுன்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் வந்து இவரை மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு ஆள் இல்லை. நான் அப்படி எடுத்துக்கல. ஆனால் இலக்கிய உரைகளில் நான் ஒரு 6-7 பேருடைய இலக்கிய உரைகளில் அவங்க கதை சொல்கிறத கேட்டு வேந்துக்கிறேன். அதில் குறிப்பாக ஜெயகாந்தன், அப்புறம் வந்து தனுஷ்கோடி ராமசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், வேலராமூர்த்தி, இந்த மாதிரி பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய இலக்கிய உரைகள்லேயே பல கதைகளை இவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ராமகிருஷ்ணன்லாம் மிகப்பெரிய ஸ்டோரி டெல்லர் தான். ஜெயமோகனுடைய உரையை கேளுங்க, அவர் ஒரு கதையை அவரால் விவரித்து சொல்லவே முடியாது. அவர் பாஸ் ஆகி போயிடுவார். ஏன்னா ஜெயமோகனுடைய மூளை இருக்குல்ல, அது வந்து தத்துவங்களால் நிரம்பப்பட்ட மூளை. ராமகிருஷ்ணனுடைய மூளை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லருடைய மூளை தான். நான் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன். ஆக கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணும்போது எனக்கு முன்மாதிரியான ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு நான் யாரையும் பார்க்கல. நான் சொல்ல ஆரம்பித்தேன், அப்புறம் நான் தான் தமிழில் முதல் ஸ்டோரி டெல்லர் அப்படின்ற கிளைம்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பேர், சார் நீங்கள் பிக் பாஸில் வந்து ஒரு வாரத்தில் போயிட்டீங்களா, நீங்கள் தானேன்னு கேட்பாங்க. சில பேர் சார் இன்னைக்கு கூட உங்கள் கதைகள் கேட்டேன் சார்னுவாங்க. சில பேர் ஒரு துக்கடா கேரக்டர் நடிச்சிருப்பேன், அந்த கேரக்டர் சொல்லி என்னை அடையாளம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உங்கள் கதைகள் படிச்சுக்கிறேன் சார், அது கொஞ்சம் ரேர். இவங்கெல்லாம் 10 பேருன்னா அது 2 பேர் பிரமாதமான கதைகள் எழுதிக்கிறீங்க சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு மாதிரி அடையாளப்படுத்தப்படுறேன். பெரும்பாலும் இந்த வாசித்த கதைகளை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப சின்ன வயசில் வாசித்தது, ரொம்ப காலத்துக்கு பிறகு கூட சொல்கிறீங்க. எப்படி இவ்வளோ கதைகளை ஞாபகம் வச்சுருக்கீங்க? அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திலகவதி மேடம் இருக்காங்களே, ஐபிஎஸ் திலகவதி மேடம், அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட் போட்டப்போ நீயும் நானும் கோட்டைப்பட்டின்னு ஒரு ஊரில் சந்திச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. மேடம் எப்படி மேடம் உங்களுக்கு இவ்வளோ ஞாபகம் சக்திக்குது அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, யார்கிட்டையும் சொல்லாத, இது ஒன்று தான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட், இதை வச்சு தான் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி நான் திலகவதி மேடத்தை மீட் பண்ணும்போது கோட்டைப்பட்டியில் அவங்க என்ன சாரீ கட்டியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது எனக்கு. ஆனால் மேடத்துக்கு நான் என்ன டிஷர்ட் போட்டுருந்தேன் அப்படின்னு தெரியும். அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கலரில் உட்பட அவங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த திலகவதி மேடத்துடைய கலை அப்படின்னு ஒரு கதையில் அது என்ன கதை, அந்த கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லிடுவேன். உண்மையிலேயே இயற்கையாக ஒருத்தனுக்கு ஏற்படுற விஷயம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி தான் இது ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த கதைகளை மாற்றி மாற்றியே சொல்லியிருக்கேன். நான் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பேன். அப்போது அந்த கதை வந்து ஒன்றா என் மனசில் பதிவாயிருக்குல்ல. அப்போ இப்போ சொல்லும்போது என்ன பண்ணணுன்னா 20 வருஷத்துக்கு பிறகு அதை இன்னொரு ரீடிங் கொடுத்துட்டு சொல்லணும்ல. அப்படி சொல்லியிருக்கேன். ரீடிங் கொடுக்க முடியாத அவசரத்தை சொல்லுவோம்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசில் பதிவான கதையை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் யாராவது நம்மளை பார்த்து அந்த கதை அப்படி இல்லையே இப்படி ஆச்சுன்னா, ஆமாம் நான் அவசரத்தை சொல்லிட்டேன்னு சொல்லலாம். ஒரு ஞாபகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிற எல்லாமே நிஜம் கிடையாது, நீங்கள் அப்பப்போ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அப்படியாச்சும் நீங்கள் அந்த கதைகளை மறுபடியும் படிச்சுடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உந்தி தள்ளலாம் அவங்கள. எப்படி பார்த்தாலுமே ஒரு வாசகனுக்கு நான் நன்மை தான் செய்கிறேன் அப்படின்னு தோணுது எனக்கு. ஒரு கதை சொல்லலான்னு ஒரு நிகழ்ச்சி இதான பிறகு இந்த கதையை சொல்லலாம் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? எது உங்களை உந்தி தள்ளுது? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நேற்று கூட நான் யார்கிட்ட சொல்லேன், கதை தேர்வு தான் ரொம்ப முக்கியம். எல்லா கதைகளையும் சொல்ல முடியாது. நான் திலீப் குமாருடைய 2-3 கதைகளை சொல்லிவிட்டு அது அவருக்கே பிடிக்கல. என் கதையை சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பவான் கேட்டார். சொல்ல முடியாது சார் அப்படின்ட்டு அதெல்லாம் யூடியூப்லேருந்து எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு அவருடைய கதைகளை வாசித்தேன். நான் திலீப் குமாருடைய கதைகள் வாசிக்க தகுந்த கதைகள் தான், சொல்லக்கூடிய கதைகளில். எப்படி கதைகளை செலக்ட் பண்ணுறேன்னா, முதல் விஷயம் தலவாய், இந்த கதையெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிடணும் அப்படின்னு உலகத்தில் நான் எந்த கதையும் படித்ததே இல்லை. அது கிடையாது. கான்சியஸாக நான் அப்படி இல்லை. ஒரு கதையை படிச்சுனே வருவேன். ஒரு 20 கதை படிக்கும்போது இந்த கதை சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ ஸ்பேஸ்க்குது அப்படின்னு ஒரு கதையை செலக்ட் பண்ணிக்குவேன். ஒருவேளை அந்த கதையை மட்டும் 2வது தடவை படிக்கலாம். ஆனால் அதை 5 தடவை படித்து 6 தடவை படித்து
அந்த கேரக்டருங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஒரு தடவை இல்லை 2 தடவை படிப்பேன். கதை தேர்வுன்றது ஒரு 20 பெஸ்ட்டு கதையிலேருந்து தி பெஸ்ட்டு கதையை செலக்ட் பண்ணுறது தான். மொத்தமாக யூடியூப்பில் வந்து நான் வந்து ஒரு 800 கதைகள் சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் 8000 கதைகள் படிச்சுக்கிறேன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு 10 கதைக்காச்சும் ஒரு பெஸ்ட்டு கதையை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் என்னால் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் கதை சொல்ல ஆரம்பித்து வந்த பிறகு யூடியூப்பில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் கதை சொன்னாங்க. எங்கே திரும்பினாலும் கதை சொல்கிறவங்களா இருந்தாங்க. அநேகமாக யாருமே இல்லை இப்போது அப்படி சொல்ல. நானே இல்லை, நானே இனிமேல் தான் சொல்ல போகிறேன். பெருசாக இல்லை, வாசித்து பார்த்தாங்க. பாரதி பாஸ்கர் கதை சொல்ல ஆரம்பித்தாங்க, ரம்யான்னு ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பித்தாங்க, சிவான்னு ஒருத்தர். நான் எல்லாத்தையும் கவனித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அது போர் அடிச்சிடும். அப்புறம் நீங்கள் அந்த கதை சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் 10,000 பேராச்சும் உங்கள் கதையை கேட்டுருந்தா தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 5 பேர் கூட கேட்கல, என்னடா நம்ம மான்னு ஒரு மைக் வச்சு ஒரு கேமரா வச்சு பேசினே இருக்கிறோம். இந்த தமிழ் சமூகம் இதை பற்றி கவலையே பட மாட்டேங்குது. என்ன மயிருக்கு நம்ம இவங்களுக்கு கதை சொல்லணும்னு அதை விட்டு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அப்படி இந்த கான்சியஸ்லேருந்து மீறி எப்போ தோணுதோ அப்போ ஒரு படைப்பு மனநிலையில் மட்டும் இந்த கதை சொல்லலாம் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் லேட் பண்ணலாம். எனக்கு இந்த சர்ஜரிலாம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஊருக்கு போய் ஒரு நல்ல கேமரா உள்ள ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு ஒரு 10 பெஸ்ட்டு கதைகளை சொல்லலான்ற மூடு இருக்குது. சொன்னேன்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு என்னுடைய வாசகர்களை அல்லது நீங்கள் வந்து படிக்கிறவங்கள தான் வாசகர்கள்னு சொல்லணும். கதை கேட்குறவங்க வந்து வாசகர்கள், சரி கதை கேட்பவர்கள், அவங்கள பார்த்து நான் சந்தோஷமாக கை குலுக்கவும், அவங்க என் கதை ஸ்டோரி டெல்லிங்கில் உள்ள பிரமாதமான இடங்கள், படைப்பு முயங்கி வந்த தருணங்கள், அப்புறம் நான் மிஸ் பண்ண இடங்கள் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு படைப்பாளி இன்னும் ஒரு வருஷத்தை ரொம்ப லவபிளான வருஷமாக வச்சுக்குவான் அவனுடைய வாழ்நாளில். அது எனக்கு எப்பயுமே நிகழும். என் கையிலே இருக்குது, என் எதிரிலே இருக்குது. எதிரில் நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு 10 கதைகளை நான் எடுத்து கேமராவுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னா நான் இன்னும் ஒரு வருஷத்தை ஈரமாக கடத்துறதுக்கு போதும். அது மட்டும் எனக்கு போதும். அதில் எனக்கு பெரிய புகழ் வேணாம், இவ்வளோ பெரிய லைட்டு வெளிச்சம் வேணாம், குறிப்பாக பணம் வேணாம். இது இல்லாமல் மனிதர்கள் வந்து நுட்பமாக அந்த கதைகள் பற்றி என் கூட பேசி உரையாடி என்னுடைய நாட்கள் இனிமையாக கழிஞ்சிச்சுன்னா அது அருமை. திலீப்குமார் வந்து அவர் கதையை சொன்னதை வந்து அவர் சரியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வந்து இதை மாதிரி நீங்கள் சொன்னதில் சில ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வியந்திருக்காங்களா? திலீப்குமார் தவிர மீதி எல்லா ரைட்டர்ஸும். திலீப்குமார் கூட என்ன சொன்னார்னா, காணல் அப்படின்னு அவருடைய ஒரு கதை சொன்னேன். நான் கதை சொல்லும்போது காணல் நீர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் அவரும் நானும் ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், என் கதையுடைய டைட்டில் கூட நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னார். இருக்கலாம் சார். பவா நீங்கள் வந்து என் கதைகளை சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக யோசித்து பார்த்தேன். இவ்வளோதான் அவர், நீங்கள் என் கதையை சரியாக சொல்ல அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு கரெக்ட் அவர் சொல்கிறது, அவர் கதைகள் எல்லாம் வாசிக்க தகுந்த கதைகள் அப்படின்னு யூடியூப்பில் எடுத்துகிட்டு வாசித்தேன். மீதி எல்லா ரைட்டர்ஸுமே ஏதேதோ தருணங்களை பாராட்டிக்கிறாங்க, பயங்கரமாக பாராட்டிக்கிறாங்க. அப்புறம் நான் பெரிய ஜெயிண்ட் அப்படின்னு நினச்சிருந்த மிகப்பெரிய எழுத்தாளர்களாக அவங்க புத்தகங்களை எனக்கு அனுப்பிச்சு என் கதையில் ஒரு கதையாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளே சொன்னதில்லை. நான் அம்பை கதையெல்லாம் சொல்லிக்கிறேன். அந்த வரிசையில் திலகவதி, தமயந்தி, ஜாதீபா இவங்க வரலும் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. என் கதைகளை இன்னும் நீங்கள் சொன்னதே இல்லைன்னு சண்டை வந்திருக்கு. சொல்லணும், காலம்லாம் இன்னும் மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வராதுண்டு இன்னும் 10 வருஷம் நம்மளுடைய லைஃப்பில் எக்ஸ்டென்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 400-500 பெஸ்ட்டு கதைகளை தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம். இப்போ திலீப்குமார் பற்றி சொன்னீங்களா, அதை மாதிரி சொல்ல முடியாத கதைகள்னு வேறு யாரோட நினைக்கிறேன்? நிறைய பேர்த்து சொல்ல முடியாத கதைகள். மௌனி இது ஒரு கதை சொல்ல முடியாது உங்களால். அசோகமித்தனுடைய மேக்சிமம் கதைகளை சொல்ல முடியாது. மறுபடியும் நானோ மனுஷபுத்தனோ ராமகிருஷ்ணனோ அவருடைய புலிக்கலைஞர் தான் சொல்லிடுறோம். ஆனால் அவருடைய எவ்வளோ நுட்பமான கதைகள் இருக்குது, அதை வந்து உங்களால் சொல்ல முடியாது. நிறைய ரைட்டர்ஸை நீங்கள் அந்த வரிசையில் வச்சுக்கலாம். இவங்க கதைகள்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் எனக்கு தமிழில் இப்போ இப்போ நான் சொல்ல போகிற வரிக்காக ஒரு கமெண்ட்ஸ் பகுதியில் ஒரு 50 பேர் என்னை திட்டினா கூட பரவாயில்லன்னு பெஸ்ட்டாக அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு பெஸ்ட்டு கதைகள் அப்படின்னு யார் இப்போ சொல்லுவீங்கன்னா ஜெயமோகன் தான். ஏன்னா பாலுமேந்திரா சொல்லுவார், சார் நீங்கள் இவ்வளோ ரீடிங் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ பெஸ்ட்டு ரைட்டர்ஸ் படிக்கிறீங்க, ஆனால் திரும்பி சுஜாதா கதை தான் எடுக்கிறீங்கன்னு நான் ஒரு நாட்டி கேட்டேன். அவர் சொன்னார், பவா சுஜாதா வந்து திரைக்கதையே நம்ம எழுத வேணாம், அவரே எழுதிடுவார், அவ்வளோ பெஸ்ட்டாக இதான் அப்படியே எடுத்துக்குப்பா அப்படின்னு கொடுப்பாரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு ஜெயமோகன் வந்து அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு கொடுப்பாரு.
அப்போ சொல்கிறதுக்கு வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும் அவருடைய கதைகள். அதனால தான் நான் ஜெயமோகன் கதையை நிறைய கதைகள் சொல்லுவேன். எஸ் ராமகிருஷ்ணன் கதைகளில் கொஞ்சம் கதைகள் சொல்லலாம், கொஞ்சம் கதைகள் சொல்லவே முடியாது. ரொம்ப சைலண்ட்டாக கடந்து போக வேண்டிய கதைகளாக எஸ் ராமகிருஷ்ணனுடைய பல கதைகள் இருக்கும். கான்டெம்பரரியே எழுதுகிற ஆட்களில் திருச்செந்தாழையோட 2 கதை சொல்லிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்லிக்கிறேன், ஒரு கதை வாசிச்சுக்கிறேன். செந்தில் ஜெகநாதனுடைய 2-3 கதை சொல்லிக்கிறேன். நரனுடைய 1-2 கதைகள் சொல்லிக்கிறேன். ஆனால் மற்ற கதைகள் சொல்லவே முடியாது. நான் அதெல்லாம் வாசிக்கக்கூடிய கதைகள். இப்போ நீங்கள் இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நரன், திருச்செந்தாழை, செந்தில் ஜெகநாதன், ஜாதீபா, அப்படி பல கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் இப்போ எழுத வந்துருக்காங்க. இவங்களுடைய ஒரு கதைகளை நான் ஐடென்டி பண்ணி இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் இப்போ எழுத வந்துக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே போங்க அப்படின்னு நான் அனுப்புகிறேன்ல, அது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் கருதுகிறேன். அப்புறம் கதை தான் எழுதிட்டாங்களே ஒரு ரைட்டர், அதை போய் ஏன் ஒரு ஸ்டோரி டெல்லர் சொல்லணும்? நாங்கள் கதை எழுதிட்டாலும் அதையே படிச்சுக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, படிச்சுக்கோ, நீ வந்து யூடியூப் பக்கமே வராத, என் கதைகளே கேட்காத, உனக்கு கிடையாது. கதையே படிக்காத 8 கோடி பேர் 10 கோடி பேர் உள்ள ஒரு மாநிலத்தில் 99% அவனுக்கான ஒரு கேட்வே இதுன்னு வச்சுக்கோ. நீ தான் தி பெஸ்ட்டு, அப்படியே நுட்பமான ரீடர் ஆச்சுல்ல, நீ இந்த கிட்டேயே வராதுன்னு சொல்கிறேன். கதை படித்து அதை சொல்லும்போது வந்து நீங்கள் அதே கதையை அப்படியே சொல்லுவதில்லை, வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. உங்களோட அனுபவத்தோடு சேர்ந்து அது வேற ஒன்றா தான் வெளியே வருது. இந்த நடுக்கு நடுவில் நீங்கள் அந்த கதையை படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கு நடுவில் அந்த கதை உங்களுக்குள்ளே என்ன பண்ணுது